வணக்கம். சாரி அன்னைக்கு ட்ரெயில் லான்ச் அன்னைக்கு எல்லார்ட்டையும் பேச முடியல. மெயில் அடிச்சுட்டே இருந்தாங்க சார் சொன்ன மாதிரி. ஸோ சரி ஓகே இன்னைக்கு உங்களை எல்லாரும் மீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ அன்னைக்கு ட்ரெயில் லான்ச்சுக்கு வந்ததுக்காக நீங்க தேங்க்யூ சப்போர்ட்டுக்காக. பட் ஃபர்ஸ்ட் நான் இது சொல்லிட்டேன். ஐ திங்க் கைதியிலேருந்து நீங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க எல்லா படத்துக்கும். பர்ஃபார்மன்ஸ் பற்றி இருக்கிற ஃபீட்பேக் இருக்கும். ஸோ எல்லா படம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாமே எப்பவுமே எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. படம் முடிச்சதுக்கும் உங்களில் நிறைய பேர் தனியாக போயிட்டு போய் உங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு தேங்க்யூ. இன்ஃபேக்ட் அம்மா அப்பா எப்பவுமே என்கிட்ட கேட்பாங்க சரி இன்னும் ஒரு படம் ரிவ்யூ வரும்போது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு எப்பவுமே சொல்லிட்டு இருந்திருக்கேன். நீங்க எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக் ரொம்ப சப்போர்ட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. என்ன மாதிரி படங்கள் பண்ணணும் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் எல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. அதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படம் கான்செப்டி இருக்கும்னு நம்புறேன். ஸோ ரிவ்யூ ஷோ பார்த்து நீங்க எல்லாரும் உங்க ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூன்னு சொல்றதுக்கு தான் இந்த மீட். நான் சரியா பேச முடியல. ஸோ கான்செப்டை பத்தி சொல்லணும்னா நீங்க ஸ்டார் காஸ்ட் எல்லாம் பார்த்துட்டீங்க. ஒரு ஃபேமிலியோட சந்தோஷமா ஜாலியா நல்ல அழகான ஒரு கதை ஸ்டோரி. ஹரீஷோட டெபியூ படம் சூப்பரா எடுத்திருக்காரு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வடுகர் சினிமா இருக்கட்டும், யோகி பாபு சாரா இருக்கட்டும், விடிவி சாரா இருக்கட்டும், தம்பிராமையா சாரா இருக்கட்டும், ஆனாபெனா இருக்கட்டும், படத்துல என்னோட பையன் அகிலனா இருக்கும், எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ படம் பார்த்து உங்க ஃபீட்பேக் கொடுங்க. சார் கரண்ட் தான் கரண்ட் டாபிக். படத்துலயும் நிறைய கரண்ட் கம்பி போகுது. கரண்ட்டுக்கும் கதைக்கு என்ன சம்மந்தம்? சார் நானும் விடிவி சாரும் இபி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம் சார். அதனால தான் கரண்ட் ரிலேட்டான விஷயம் இருக்கு. பட் இது 3-4 மாசம் முன்னாடியே ஷூட் பண்ண படம். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் நம்ம ட்ரெயிலர்ல வந்த சீனுக்கும் எந்த ரெலவன்ஸும் இல்லை. ட்ரெயிலர்ல காமிச்ச மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதாவது கூடிய பிச்சுட்டு போட்டு அதிர்ஷ்டம் ஏதாவது நடந்துருக்கு? கைதி மேம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சல, சத்தியமா எதிர்பார்க்கல. ஸோ ஐ திங்க் ஜிகே சினிமாஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப டஃபா இருக்கு. ப்ரொட்டாகனிஸ்ட் தான் டஃபா இருக்கு மேம். ஆமா, ஏன்னா ஆன்டிக்னஸ் வந்து இது வரைக்கும் ஃபார்ச்சுனேட்டா இருந்திருக்கேன். எல்லா பெரிய ஸ்டார்ஸோட படத்துல ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட ஃபேன்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதில் நான் ஒரு குட்டி பாட்டா இருக்கேன். சோலோ படங்கள் வந்து பார்க்கணும். ஹோப்ஃபுல்லி கான்செப்டிலிருந்து அந்த ஆரம்பம் நம்புறேன். சார் உங்க மாஸ்டருக்கு நீங்க பிறந்தநாள் நீங்க மட்டும் சந்திக்கலாம் கூட நடிச்சு எல்லாரும் செஞ்சுட்டு இல்ல விஜய் சார் மெசேஜ் பண்ணேன். அவரை போய் இன்னும் சவுண்டா பேசணுமா? ஓகே சாரி மேம். இல்ல சார் அவரை போய் மீட் பண்ணல, டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, அதனால தான் போய் மீட் பண்ணல. ஷோர் அவரும் ரொம்ப பிஸியா இருக்காரு. பட் அவரை மெசேஜ் பண்ணேன். கரெக்டா மிட் நைட் ஒரு ட்வீட் வேற போட்டேன். ஸோ அவரை விஷ் பண்ணேன். சார் இந்த ட்ரெஸ் கோட் வந்து ரீசெண்டா ட்ரெண்டிங்கான ட்ரெஸ் கோட். இட்ஸ் பர்பசிவா இட்ஸ் கோஇன்சிடென்ஸ். இல்ல சார் எனக்கு மைட்டும் கேட் ரொம்ப பிடிக்கும். முன்னாடியும் யூஸ் பண்ணிருக்கேன். பட் இல்ல ஜஸ்ட் இங்க கரெக்டா ஹோட்டல் என்டர் ஆகும்போது ஆஹா ஓகே இந்த கேள்வி வரும்னு நினைச்சேன். பட் எஸ் அர்ஜுன் தாஸ் குட் பேட் அக்லிக்கு முன் அதுக்கு பின் எப்படி வந்து பார்க்க போறேன்? குட் பேட் அக்லிக்கு அப்புறம் ஆக்சுவலி நிறைய காமெடி ரோல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலி. ஏன்னா நிறைய பேருக்கு ஜானி ஜாமி ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அதோட என்டையர் கிரெடிட் ஆதிக் அண்ட் அஜித் சாருக்கு தான் போகணும். ஏன்னா நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் குட் பேட் அக்லி ரிலீஸ்க்கு முன்னாடி நான் இது சொன்னது இல்லை. குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் சொன்னேன். சுரேஷ் சந்திரா சாரோட ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வீரம் டைம்ல இருந்து அஜித் சார் என்ன ரெஃபர் பண்ணிட்டு இருக்காரு நிறைய படத்துல. அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கல. ஃபைனலி ஆதிக்ட எனக்கு குட் பேட் அக்லி சொன்னாரு. அண்ட் அது கரெக்டா வெரி கிரேட்ஃபுல். ஆடியன்ஸ்க்கும் சரி உங்க எல்லாருக்கும் சரி. ஏன்னா எல்லாருக்குமே ஜானி ஜாமியோட ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு ஜாமியோட ரோல். ஸோ ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் ஐ திங்க் நிறைய காமெடி ரோல்ஸ் டிஃப்ரெண்ட் ஜானரோட ஸ்கிரிப்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா இருக்கு சார். ஹாப்பியா தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா தான் சொன்னேன். டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ புது டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி சார். ஹாப்பியா சார். இப்போ நெகட்டிவ் ரோலும் பண்ணுவேன். நல்ல ஒரு ரோல் வந்துச்சுன்னா கண்டிப்பா எடுத்து பண்ணுவேன். அண்ட் பாசிட்டிவ் ரோல்ஸ் தான் இப்போ இருக்கிற பைப் லைன்ல இருக்கு. வரப்போற படங்கள் எல்லாருமே ஃபேமிலி சப்ஜெக்டை தான் எடுத்து பண்றேன். லைன் அப்ல நீங்க பாப்பீங்க. நீங்க படம் பார்த்து நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு. Sir, that no comedy not also is very tough.
ஆமா ஆமா அதுல ஓவர் த டாப் பண்ணுவேன். அது கரெக்ட் தட்ஸ் a different genre கரெக்ட் actually. So what do you feel? காமெடி தான் அப்படி ஒரு டார்க் காமெடி. இது இது வந்து சிச்சுவேஷனல் சிச்சுவேஷனல் காமெடி. பியூரா காமெடி பண்றது how do you feel? ஆக்சுவலி இதுல கொஞ்சம் சட்டலா இருக்கு, பட் ஃபன்னா இருந்தது மேம். லைக் ஐ செட் ரொம்ப ஃபன்னா இருந்தது. ஏன்னா அதான் சொல்றேன், நிறைய சீனியர் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது ஐ திங்க் அந்த ஹியூமர் வந்து எங்களுக்கும் அது பாஸ் ஆன் ஆகும். ஏன்னா ஒரு பக்கம் வடுகரிசிமா இருக்காங்க, இன்னொரு பக்கம் யோகி பாபு சார் இருக்காரு, விடிவி சாரும் இருக்காரு. ஸோ இவங்களோட ஹியூமர் வந்து எனக்கும் கொஞ்சம் ரப் ஆஃப் ஆயிருக்குன்னு நம்புறேன். பட் ஹோப்பிங் ஐ திங்க் கான்செப்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் காமெடி இருக்கிற படங்கள் வரும். இன்னும் இருக்கு, ஆக்சுவலி பைப்லைன்ல இருக்கு. அது இப்போ அந்த படங்கள் பத்தி பேச முடியாது, அது வருஷம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆகட்டும். பட் இன்னும் நல்ல ஃபேமிலி படங்கள் ஹியூமரோட ஜாலியா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். சினிமால 8 மாசமா ஆ. உங்களை பத்தி அந்த கல்யாண வதந்தி வந்துட்டே இருக்கு. சார் அது எங்கே இருந்து சார், அது எங்கே இருந்து வந்துருன்னு எனக்கு தெரியல சார். அது என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு, கல்யாணம் நடக்க போதுலாம் என் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அம்மா அப்பாவுக்கு தெரியும், அவங்களுக்கு இப்போ ஓகே ஒரு மாசத்துலயே 2 வாட்டி இந்த நியூஸ் போட்டாங்க. எதுக்கு போட்டாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. இல்ல சார், என்கேஜ்மெண்ட்டும் இல்லை, கல்யாணமும் இல்லை. எனி டைம் தான் நியர் ஃபியூச்சர் இல்லை சார். அது அதெல்லாம் இருக்கா சார்? இல்ல சார், இல்ல சார், இல்ல சார், எதுவுமே இல்லை சார். Anytime இல்லைன்றதுக்கு பின்னாடி என்ன சொல்றீங்க? Anytime இல்லைன்னு சொல்றீங்க. எனி டைம் இல்ல, இப்போ ஃபியூச்சர்லயும் இல்ல மேம். படங்கள் மட்டும்தான் இருக்கு, இந்த மாதிரி பிரஸ் மீட் தான் இருக்கும். அந்த மாதிரி சப்போஸ் எப்பயாவது ஒரு என்கேஜ்மெண்ட் ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னா இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல உங்க எல்லார்ட்டையும் நான் சொல்லிட்டேன் சார் உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா இந்த மாதிரி நியூஸை கலைப்படுறதுக்கு? சார். கல்யாணம் விஷயம் சொல்லி என்ன சார் எதிரிகள் சார்? அதுல எதுவுமே அப்படி எதுவுமே இல்லை சார். கல்யாணம் விஷயம் மட்டும் தானே சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயம் தானே. பட் இல்ல, அப்படி எதுவும் இல்லை சார். ரிலேட்டிவ்ஸ் தான் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு இது பழக்கம் இல்லை. ஸோ எல்லா வாரம் ஒரு நியூஸ் இந்த மாதிரி வரும்போது அவங்க கேட்கறாங்க. இப்போ ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு. ஐ திங்க் புகை இல்லாம நெருப்பு வாதல்ல சார். சார் அந்த புகை எங்க இருந்தே வருதுன்னு எனக்கு தெரியல சார், சத்தியமா. அது எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை சார். ஆமா சார், அந்த அந்த புகை உங்க சைட்ல இருந்தா சார் நினைக்கிறேன். மணியரசு பேசும்போது சொன்னாங்க வீட்டுல குழந்தைங்க வரைக்கும் உங்களை ரசிக்கிறாங்கன்னு சொல்லி, அதை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க? இரு சார், அதுதான் எனக்கு ஐ திங்க் முஃபாசாக்கு வாய்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் சரி, அண்ட் குட் பேட் அக்லி பண்ணதுக்கு அப்புறம் சரி, நிறைய ஷூட் பண்ணும்போது நிறைய குட்டி பசங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜாமின்னு சொல்றாங்க. ஸோ அதான் சொன்னேன்ல, அதான் நான் ஏன் இப்போ லைனப்ல ஃபேமிலி படங்கள் இருக்குன்னு சொன்னேன்னா, தியேட்டர் ரவுண்ட்ஸ் போகும்போது நிறைய டைரக்டா ஆடியன்ஸை மீட் பண்ணும்போது அதில் நிறைய சீனியர் லேடிஸ் ஆர் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து என்கிட்ட கொடுத்த ஃபீட்பேக் வந்து ஃபேமிலி படங்களாக பண்ணுங்க, ஜாலியாக படங்கள் பண்ணுங்க, இந்த ரத்தம் வெட்டு குத்தெல்லாம் வேண்டாம். ஸோ ஃபேமிலியை வந்து என்ஜாய் பண்ணுறோம் உங்கள் படங்கள்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக இப்போ லைனப்பில் இருக்கிறது கொஞ்சம் ஃபேமிலி படங்கள், ஹாப்பியா ஜாலியா சந்தோஷமா தியேட்டர்ல வந்து. இயல்புலயே இந்த குரலா இல்ல நீங்க ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க? இல்ல சார், இப்போ அந்த ஜஸ்ட் உள்ள வரும்போது அப்படியே ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு வந்தேன் சார். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் சார் வெளியே போறேன். சோ கான்செப்ட் என்ன மெசேஜ் கொடுக்கணும் ஆடியன்ஸ் சார் மேம், அது எல்லாருமே ரிலேட் பண்ற கேரக்டர்ஸா இருக்கும். இப்போ சரவணாங்கிற கேரக்டர், என்னோட கேரக்டர் வந்து இபியில வேலை பார்க்குற பையன், அவனுக்கு கடன் இருக்கு. ஸோ ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் உங்க ரிலேட்டிவா இருக்கலாம், உங்க ஃபேமிலி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டபிள் கேரக்டர்ஸ் வாழ்க்கையில நடக்கிற ஒரு சுச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் டைம் இன்ஃபேக்ட் நான் படத்துல ஒரு அப்பா ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல். ஃபர்ஸ்ட் டைம் அது ப்ளே பண்ணதுனால எனக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். பட் ஐ திங்க் உள்ள வந்தாங்கன்னா ஒரு ஒரு அழகான ஸ்டோரி இருக்கு, அதுல எமோஷன்ஸ் இருக்கு, அண்ட் லாட் ஆஃப் ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்கு, ஹியூமர் இருக்கு. அதான் சொன்னல, ஒரு 2 hours 20 minutes ஜாலியா சந்தோஷமா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு அவங்க போகலாம். ஸ்டார்ஸ் எல்லாரும் அது பயங்கர பெர்ஃபார்மன்ஸ். ஆமா, சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் மேம். ஆமா ஆமா ஆமா. சோ அவங்க கூட நடிக்கும்போது உங்களோட இல்ல மேம், நிறைய கத்துக்கலாம் மேம். அது இல்ல சேலஞ்சிங்கா இல்ல, ஆக்சுவலி நிறைய கத்துக்கலாம். ஏன்னா இவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸ், அது நாட் ஜஸ்ட் வடுகர் சினிமா மட்டும் இல்ல, யோகி பாபு சார் இருக்கட்டும், விடிவி கணேஷ் சாரா இருக்கட்டும், தம்பி ராமேஷ் சாரா இருக்கட்டும், பொன்வன் சாரா இருக்கட்டும், ரமேஷ் திலக்கா இருக்கட்டும், ஆன்பனா இருக்கட்டும், இன்க்ளூடிங் இன்ஃபேக்ட் அகில்னா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க எல்லாருமே நிறைய கத்துக்கலாம். ஏன்னா அவங்க ஏன் இவ்வளோ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்ஸா இருக்காங்கன்னா, அது ஐ திங்க் எல்லா ஷாட்டுக்கு முன்னாடி அவங்க இம்பல்சிவ் ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும் சீனுக்கு, எப்படி இம்ப்ரோவைஸ் பண்றாங்க, அவங்களோட டெடிகேஷன், அவங்களோட டிசிப்ளின் நிறைய கற்றுக்க முடிஞ்சது மேம். ஸோ வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இனிஷியலாக ஹரீஷ் வந்து இந்த
ஸ்டார் காசு இருக்குன்னு சொல்லும்போது நான் ஒரு விஷ்லிஸ்ட் நினைச்சேன். இவங்க நிஜமா படத்துல இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஃபைனலி ஷூட் பண்ணும்போது தான் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இந்த படத்துல நான் கொண்டு வந்தார் ஒன்னா. ஸோ வெரி ஹாப்பி, வண்டர்ஃபுல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அத்தனையும் படத்தில் பண்ணுறேன். சார் இப்போ ரஞ்சித் ஜெயக்குடி சாரோட ஒரு படம் பண்றேன், டூ சூன், அதை பத்தி பேசுறதுக்கு. அண்ட் இன்னொரு டெபியூ டைரக்டரோட ஒரு படம் பண்றேன். ஒரு 2-3 படங்கள் இருக்கு சார் லைன் அப்ல. சார் நீங்க வந்த உடனே பயங்கர சென்சேஷனல் வில்லனா வாய்ஸ் அப்படியே ஹீரோவா செட் ஆகுது. பட் இந்த ஸ்பீடுக்கு படங்கள் வரல, இடையில ஒரு கேப் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல். அது என்ன ரீசன்? லேண்டிங் சினிமாஸ்க்கு என்ன ரீசன் அது? சார் ஆக்சுவலி கேப் விடல, டு பி வெரி ஆனஸ்ட். மேபி அந்த அளவுக்கு படங்கள் ப்ரமோட் பண்ணி நம்ம கரெக்டாக ரிலீஸ் பண்ணல. நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கைது ரிலீஸ் ஆச்சு சார். இன்ஃபேக்ட் என் அக்காவும் சொன்னாங்க கைது ரிலீஸ் ஆச்சு. அப்பதான் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிய வந்தது. கரெக்டாக கோவிட்ல என்ன 2 வருஷம் உட்கார வச்சிட்டாங்க சார் வீட்டில். அது முடிச்சதுக்கு அப்புறம் மாஸ்டர் இருந்தது. மாஸ்டர் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ திங்க் அந்தகாரம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. அப்பதான் வசந்த பாலன் சார் வந்து அநீதி கொடுத்தாரு. சாந்தகுமார் சாரோட அசவாதி பண்ணேன், விஜய் நம்பியரோட போர் பண்ணேன், விஷால் வெங்கரோட பாம்பு பண்ணேன். ஸோ இப்போ லைனப்ல படங்கள் இருந்தது. நடுவில் ஓஜி பண்ணேன், குட் பேட் அக்லி இருந்தது. ஸோ அதனால டைம் இருக்கு. பட் இதுக்கப்புறம் கேப் இருக்காது சார். இப்போ லைனப்ல இருக்கு, தொடர்ந்து ரிலீசஸ் இருக்கும் நம்புறேன். அண்ட் இப்போ இருக்கிற லைனப் இருக்கிறது உங்களுக்கு பிடிச்ச படங்களா இருக்கும் நம்புறேன். சார் நீங்க எஸ் மேம். ஆக்சுவலா சினிமாவில் வந்து வில்லன் அப்படின்னாலே ஒரு பயமோ இல்ல ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஷேடு தான் வந்து ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து இருக்கும். பட் ஆனா வில்லனையும் செரிஷ் பண்ணலாம், செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற சினிமா பேட்டர்ன்ல ரொம்ப முக்கியமான ஆட்கள்ல அர்ஜுன் தாஸ் ஒருத்தர். இப்ப கூட வந்து கிளாஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வில்லனை வந்து ஹீரோக்கு ஈக்குவலா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. சோ இந்த வில்லன்களை வந்து செரிஷ் பண்றதையும் செலிப்ரேட் பண்றதையும் நீங்க எப்படி வந்து எடுத்துக்கிறீங்க, பாக்குறீங்க? இல்ல மேம், ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பட் என்னோட ஜேர்னியில் நான் பண்ண நெகட்டிவ் கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே லைக்கபிள் வில்லன்ஸா தான் இருக்கும். இப்போ நீங்க கைதி எடுத்து பாத்தீங்கன்னா அவன் அண்ணனுக்காக அது பண்றான், அண்ணனுக்கு காப்பாத்துறதுக்காக பண்றான். ஓஜி நீங்க பாத்தீங்கன்னா ஓகே இனிஷியலா ஒரு கிரேஷர் இருக்கும், பட் அது அவன் அப்பாவோட மர்டருக்காக அவன். குட் பேட் அக்லி நீங்க பாத்தீங்கன்னா ஆதிக்ட ஃபர்ஸ்ட் டே சொன்னேன், இதுல நான் வில்லன் கிடையாது, என்னோட சைல்ட்ஹுட் ட்ராமானால தான் இது பண்றேன்னு சொல்லி. மாஸ்டர் எடுத்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த ஷேட் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா ஒரு சின்ன பையன்ல பிஜிஎஸ்னால ஓகே சொல்லி சொல்லி ஒரு. ஸோ இட்ஸ் ஆல் லைக்கபிள் வில்லன்ஸ். ஐ திங்க் அதனால தான் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. பட் லைக் ஐ செட், பிடிச்ச நெகட்டிவ் ரோல் ஒன்று வந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன். பட் இப்போதைக்கு லைனப் இல்லை மேம், எதுவுமே இல்லை. ஓஜி 2 நேற்று பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அதில் நான் இருப்பேன் இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் டெஃபினெட்லி ஒரு நல்ல நெகட்டிவ் ரோல் இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன். பட் இப்போ லைனப் இருக்கிறது எல்லாமே. ஃபேவரட் மூவி வில்லன்ஸ் தமிழ்லையா? எனக்கு ஐ திங்க் ஹீத் லெஜர். எனிதிங்னா ஹீத் லெஜர். ஆமா, ஜோக்கர்ல. பட் தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் அரவிந்த் சுவாமி சார் வாஸ் வெரி குட் இன் சனி மோகன். சூப்பரா பண்ணியிருந்தாரு. ரிடீமிங் குவாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆன்டாகனிஸ்ட் ஒரு வில்லன் ரிடீமிங் குவாலிட்டி இருக்கணும், ஒரு பேக் ஒரு டிராமா இருக்கணும், அவங்களை எம்பத்தைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல they can just be bad for bad sakeன்ற மாதிரி இருக்கலாம்? இல்ல, ஐ திங்க் ஒரு நல்ல அது even if it's a சொன்னீங்கல்ல, ஆமா, he doesn't have back story இல்ல. he doesn't, but I think there was a reasoning for what it is. No, I think சின்ன வயசுல சொல்லி வந்திருக்காங்க he is joker சொல்லி that was already there from the audience as in joker. எப்படி ஒரு கேரக்டர்னு சின்ன வயசுல இருந்து we've heard about joker. So finally அது போர்ட்ரே பண்ணும்போது I think அது ரப் ஆஃப் ஆயிடுச்சு. பட் இப்போ இருக்க நம்ம சினிமாவில் நீங்க பாத்தீங்கன்னா there has to be a story written, an arc அந்த வில்லனுக்காக. அப்பதான் ஐ திங்க் தி ஆடியன்ஸ் will understand. சும்மா ஒரு வில்லன்னா at the end of it ஒரு குத்துல முடிஞ்சிரும் கிளைமேக்ஸ்ல. பட் ஐ திங்க் இஃப் இட்ஸ் ரிட்டன் வெல் ஐ திங்க் பெட்டர். ஐ திங்க் ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் ரிலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடது நீங்க பாத்தீங்கன்னா ஜிபியூல there is a trauma that is shown and why அஜிசரோட பின்னாடி ஏன் துரத்தி போறோம், there is a reason for it. So I think that all credit to the directors, the way they've written the character. Anbu from கைதியா இருக்கட்டும், இல்லைன்னா தாஸ் from மாஸ்டரா இருக்கட்டும், இல்லைன்னா even Johnny Jammy from Adik, it's all credit to the directors. But villains வந்து கிரேயா தான் இருக்கணுமா? Like why can't they be completely dark? Not necessary. Yeah, they can be dark also completely. I think that is how it fits into the story that நம்ம பார்க்கணும். It's just a villain for the sake of being a villain. I'm not sure audience, but they can be completely dark, of course. Why not? வில்லனுடைய நீங்க வில்லனா பண்ணிருக்கீங்க, வில்லனுடைய லைக் அவரோட அப்பியரன்ஸ் அதெல்லாம் வந்து போர்ட்ரேட் பண்றத விட கேர்ள்ஸ் கிரஷா வந்து உங்களை அர்ஜுன் தாஸை பாக்குறாங்க. ஸோ ஹவ் டு யூ ஃபீல் தட்?
சோ அவர் வந்து ஹீரோவா பாக்குறத வில்லனா தான் அவங்க வந்து லைக்கபிளா பாக்குறாங்க, கிரஷ் மெட்டீரியலா பாக்குறாங்க. இல்ல ஜெனரலாவே இப்போ ரீசெண்ட் டைமா வந்து ஆன்டகனிஸ்ட் தான் வந்து கிரஷ் லிஸ்ட்ல மாறி இருக்காங்க. ஆமா சார், நாங்க தான் ஆனந்தராஜ், மன்சூர் அலிகான், அப்புறம் இந்த மாதிரி ஆன ரசிச்சுட்டு சரி வில்லன் வந்து அழகா இருக்கு. இந்த மாதிரியான நிறைய ட்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணதுனால இந்த கேள்வி வந்து நான் அதை தான் மீன் பண்ணி கேட்டேன். ஓகே. இந்த கிராஷ் லிஸ்ட் பத்தி நான் என்ன சொல்றேன் சத்தியமா தெரியல. பட் ஜஸ்ட் ஹாப்பிங்க. தேர் இஸ் an audience. அவங்களுக்கு இந்த நெகட்டிவ் ரோல்ஸ் பிடிச்சிருக்குன்னா வெரி கிரேட்ஃபுல். ஹோப்ஃபுல்லி அவங்க இந்த பாசிட்டிவ் சைடும் பார்த்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு எதுவும் பிடிக்கும்னு நம்புறேன். பட் அகெயின் தேங்க்யூ ஃபார் புட்டிங் மீ ஆன் தட் கிராஷ் லிஸ்ட். நான் இதுக்கு வேற என்ன பதில். ப்ராஸ்தட்டிக்லாம் பண்ணும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர்ங்க. ஒரு அப்துல் தான் தேங்க்யூ சொல்லணும். ஒரு 4.5 மணி நேரம் உட்காரணும் இந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் யூஸ் பண்றதுக்கு. பட் இல்ல, அது படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு சீக்வன்ஸ்ல வருது. பட் இட் வாஸ் ஃபன். ஏன்னா எல்லாருமே நம்ம ஒரு ப்ராஸ்தட்டிக்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த சீன்ஸ் பண்ணோம். பட் ஃபன். அது 4 hours உட்காரணும், அதுதான் சைலண்டா உட்காரணும், ரெடியாக போகுது. பட் அது ரிமூவ் பண்றதுக்கும் டைம் ஆகும். பட் இது மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். நான் ப்ராஸ்தட்டிக்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நார்மல் ரெகுலர் சீன்ஸ் பண்ண முடியாது. ஸோ என்னைக்கு ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோமோ அந்த சீன்ஸ் மட்டும்தான் நம்ம அச்சீவ் பண்ணணும். பட் ரொம்ப நேரமும் ப்ராசஸிங்ஸும் யூஸ் பண்ண முடியாது, பின்னா அது சிப்பாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை திருப்பி ரீடச் பண்ணி அது பண்ணணும். பட் இல்லை, ஐ திங்க் எல்லாருமே ஒரு ஃபன். எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய வீடியோஸ் பார்த்துருவோம், ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், சீன் தோஸ் வீடியோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ப்ராசஸர் யூஸ் பண்ணும்போது புரியுது, இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க்னு புரிஞ்சுது. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் தெம். அவங்க 2 பேரும் லெஜெண்ட்ஸ். Now I got the opportunity to pass the exam. Sir. Yes, sir. அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்தோடனே உங்களோட வாய்ஸை பார்த்து சலீம் கௌஸ் ஆட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சலீம் கௌஸ் வந்து தோ ஹி வாஸ் a theater artist கூட அந்த வாய்ஸ் தான் இட் இஸ் a plus for him. He acted in various languages. Correct, sir. Yes. நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு உங்க வாய்ஸ் வந்து இட்ஸ் a unique voice. அதுக்கப்புறமா பார்த்தா இன்னைக்கு இருக்கிறது உங்களுக்கு தமிழை தவிர வேற எந்தெந்த லாங்குவேஜஸ்ல யூ காட் an offer to act கிடைச்சிருக்கா? So did you ever try for it? இல்ல சார். ஸோ ஆல் லாங்குவேஜஸ் டு பி ஆனஸ்ட். இது நான் ஷோயிங் ஆஃப். பட் தேவ் கால் மீ இன் ஹிந்தி, தெலுங்கு. ஐவ் டன் 2 movies. மலையாளத்தில் கூப்பிட்டுருக்காங்க, கன்னடா கேட்டிருக்காங்க, நான் பண்ணல. பட் they pretty much call me in Malayalam, Tamil, Telugu, Hindi. What are the languages you are fluent with? Hindi, Malayalam, Tamil, English. சரி, பல டைரக்டர்ல ஒரு வில்லன் மோடல தான் தோற்றம் காட்டுறாங்க. அப்ப நீங்க டிஃபரெண்டா நடிக்கணுமே அப்படின்ட்டு அதுக்குன்னு எதுவும் ட்ரை பண்றீங்களா? சார் வர ஸ்கிரிப்ட்ஸ் அப்படி இருக்கு சார். நான் எதுவுமே ஆனஸ்டா சொல்லணும்னா பாம்போட ஸ்கிரீனிங் முடிச்சதுக்கு அப்புறம் அதான் சொன்னல சார், கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து அவங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ அதுல இருக்கிற சில மூமெண்ட்ஸ் ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த ஃபீட்பேக் தான் சார் அந்த டைம்ல செய்யணும். ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் கமர்ஷியல் ஃபன் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த டைம் தான் கரெக்டாக ஹரிஷ் வந்து இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. ஸோ இதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கதையை. ஃபேமிலியா போய் பார்க்க வேண்டிய ஒரு படம்னு எனக்கு பட்டுச்சு. ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் 26 பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கும் அது தோணுன்னு நம்புறேன். இன்ஃபேக்ட் ப்ரிவியூ ஷோ அதுக்கப்புறம் நீங்களும் அதை சொல்லுங்க. பட் லைனப்ல இப்போ இருக்கிறது அவங்க கேட்ட கேள்விக்கு ஐ திங்க் இட் இஸ் இப்போ இருக்கிறது எல்லாமே அந்த ஃபேமிலியோட பார்க்க முடிஞ்ச படங்கள் தான் சார். ஹீரோக்களே வந்து ஒரு வில்லன் மோடல நடிக்கிறது இல்ல சார், அதான் சொல்றேன். இல்ல சார், அதுதான் சொல்றேன். இப்ப இருக்கிற நெக்ஸ்ட் இயர் மேபி ஒரு படம் இருக்கலாம், இப்போதைக்கு இல்ல சார். இல்ல அது ஒரு கான்சியஸ் டிசிஷன் இல்ல, வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் பிக் பண்ணி பண்ணலாங்கிறதான் சார். நெக்ஸ்ட் ஆதித்ய ரவிச்சந்திரன் அதிக் சார் சேர்ந்து பண்றாங்க. சோ நீங்க அதுல இருக்குவாங்க. அது கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா. ஐ திங்க் ஈக்குவேஷன் ஆதிக்கோடும் சரி, சுஜித்தோடையும் சரி, லோகேஷோடையும் சரி, ஐ திங்க் ஈக்குவேஷன் கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா. குட் பேட் அக்லி வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. அஜித் சார் வந்து துபாய், மலேசியா, அந்த பிரான்ஸ்ல கார் ஓட்டிட்டே இருக்காரு. ஒரு ரசிகரா போஸ்டாரா இவ்வளவு நாள் நடிக்காம இருக்கிறவங்க இல்ல சார், ஐ திங்க் as அவரோட எம்ப்ளாயியா இருந்து ஈவன் as a ஃபேன் ஐ திங்க் டெஃபினெட்லி அவரோட படத்துக்கு வெயிட்டிங் தான். பட் ஐம் ஷுர் அது கண்டிப்பா கரெக்டான டைம்ல அது கண்டிப்பா நடக்கும். அண்ட் எல்லாருமே அதுதான் வெயிட் பண்றாங்க. பட் அவரோட கமிட்மெண்ட்ஸ் முடிக்கட்டும். ஐம் ஷுர் டெஃபினட்டா அவர் வருவாரு. பிகாஸ் அவர் ரேசிங்கா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், இஸ் வெரி பேஷனட் அபவுட் போத். அது நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ டெஃபினெட்லி கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு கண்டிப்பா ஆரம்பிச்சிருவாங்க. Once more, so songs எல்லாம் கூட பயங்கர ட்ரெண்டிங்ல இப்போ வரைக்கும் இருக்கு. ஆமா மேம். இப்போ ரிலீஸ் தெரியல மேம், ப்ரொடியூசர் இன்னும் சொல்லல.
ஸ்ரீகாந்த் படத்தோட டிரெக்டர் அண்ட் யுவராஜ் படத்தோட ப்ரொடியூசர் அவங்க தான் டிசைட் பண்ணோம். பட் வெயிட்டிங், அது எப்போ வந்தாலும் ஃபேமிலி படங்கள்ல இந்த வாய்ஸ் வச்சு நீங்க எமோஷனலா பேசும்போது அது எப்படி இருக்கும்? ஒரு போராட்டமா இருக்கு அவங்களுக்கு சென்டிமெண்டா பேச எமோஷனலா பேசுறது with this voice. எனக்கு பர்சனலா அப்படி தோணல சார். இப்போ நான் என் வீட்டுல சென்டிமெண்ட்ல பேசுவேன் சார், அம்மா அப்பாட்ட. இல்ல அதான் சொல்றேன் சார், நான் இது என்னோட வாய்ஸ். இப்போ இதுக்காக நான் அது எவ்வளோ முடியுமோ அது நான் டைரக்டரோட ஹெல்ப் யூஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மாடுலேட் பண்ணுவேன். பட் அதான் சொல்றேன், இதுல இருக்கு எமோஷனல் சீன்ஸ் இருக்கு. ஒரு முன்னாடி பண்ண படங்கள்லாம் எமோஷனலா பேசியிருக்கேன். யாருமே இன்னும் அது ஃபீட்பேக்காவோ இல்லை ஒரு ட்ராபேக்கோ எதுவும் என்கிட்ட சொல்லலை. வந்த ஃபீட்பேக்கில் ஐ திங்க் மாஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒருத்தர் மட்டும் கிளாரிட்டி இல்லைன்னு சொன்னாங்க. அதை நான் இப்போ ரொம்ப கான்ஷியஸாக டப்பிங் ஸ்டுடியோவில் டப்பிங் இன்ஜினியரோட ரொம்ப கான்ஷியஸாக கிளாரிட்டி இருக்கும்னு பார்ப்பேன். இல்லைன்னா டிரெக்டர்ஸும் இருப்பாங்க டப்பிங் ஸ்டுடியோ நார்மலி. ஸோ அவங்களோட ஹெல்ப்பில் கண்டிப்பாக அந்த கிளாரிட்டி பார்ப்பேன். எமோஷனும் வி ட்ரை அண்ட் அச்சீவ் as much as possible. அது எமோஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஹெவி டயலாகாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக டிரெக்டர்ஸோட ஹெல்ப்போட அது கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி தான் சார் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். பட் எகெயின் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கண்டிப்பாக 26 நீங்கள் பாருங்கள். ஏன்னா 2-3 சீன்ஸ் இருக்கு படத்தில். ஸோ அதை நீங்கள் பாருங்க சார். எஸ் சொல்லுங்க. இல்லை சொல்லுங்க சார். சார் முஃபாசா மாதிரி வேற எந்த அன்னி கேரக்டர் இல்லை சார், என்ன சார்? ஆமா கண்டிப்பா சார். ஏன் வை நாட்? இதெல்லாம் சைல்ட்ஹுட்ல பார்த்த படங்கள் சார். அது ஒரு ஹியூஜ் ஆனர் சார். ஏன்னா ஐ திங்க் முஃபாசா மகேஷ் பாபு சார், SRK சார் இவங்க தானே வாய்ஸ் கொடுத்தாங்க. தமிழ்ல என்ன கூப்பிட்டதே ஒரு பெரிய பிளஸிங் தான் சார் பார்க்குறேன். வாய்ஸ் ஓவரா? கண்டிப்பா சார். கூப்பிட்டாங்கன்னா டெஃபினட்டா எடுத்துப்பாங்க சார். இது வரைக்கும் நீங்க நடிச்சது தொட்டு பாட்டு முதல்ல உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி நடிக்குமா நடிச்சிருக்கீங்க. எல்லா பாட்டுலயும் அவர் ரொம்ப அந்த கெமிஸ்ட்ரி காதல் கெமிஸ்ட்ரி தான் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே இல்லையா? ஏன் யாருக்கு? எனக்கா? அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் அவர் ரொம்ப ரஃபா இல்லை சீரியஸான டெப்தா கண்டென்ட் ஓரியன்டா படங்களாவே நிறைய ரொம்ப ஜாலியா ஒரு கமர்ஷியலா இருந்துச்சு. குட் படங்கள் மட்டும்தான் இருந்ததுன்னு சொன்னீங்களா? அது ஆதிக்கு அப்படியே எழுதினாரு சார், நான் என்ன பண்ண முடியும்? ஸோ இப்போ கான்சிட்டிலையும் இருக்கு சில சீன்ஸ் இருக்கு. அது நீங்க பார்த்து சொல்லுங்க. ஒன்ஸ் மோர் அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் படம் தான். இப்போ ரஞ்சித் சாரோட பண்ற படமும் அதுல இருக்கும். நீங்க பார்த்து சொல்லுங்க சார். சார் நீங்க மட்டும் தான் சார் என்கேஜ்மெண்ட் ரொமான்ஸ் பத்தி எல்லாம் கேக்குறீங்க சார். ஏதோ இருக்கு. அதான் ஸ்மோக் இங்க இருந்தா சார். இல்ல சார் இட்ஸ் நாட். அன்பார்ச்சுனேட்லி ஹரிஷ் ஒரு 100 வாட்டி அடிச்சாரு நேற்று இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சு, எதுவுமே ரிவீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி. பட் இல்ல சார், லக்கி பாஸ்கர் மாதிரி ஒரு படமா இருக்காது இது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதான் சொன்னேன்ல, ஆர்டினரி பீப்புள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் அது சுத்தி நடக்கிற ஒரு கதையா தான் சார் இருக்கும். சாரி, பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஆமா கிரீட் தாண்டி இட் இஸ் மோர் அபவுட் they put into a situation what basically happensங்கிறது தான். புஷ் பண்றது தான் கதை. பட் அதன் there's a lot more to it. I don't want to reveal it. அதை பார்க்கும்போது உங்களுக்கும் புதுசா இருக்கும். 24 நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஒன்ஸ் மோர் மூவி டைட்டில் விஜய் சாரோட வெண்டேஜ் மூவியோட நேம் கரெக்ட். ஆமா, ஏதாவது சொன்னாங்க லைக் அந்த மூவியோட ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ்? இல்ல யோசிக்கும் போது there is a reason. நம்ம ஏன் ஒன்ஸ் மோர் டைட்டில் வச்சோம், அதுல படத்துல ஒரு ரீசன் இருக்கு. இன்ஃபேக்ட் ரீசெண்டா ஒரு பாட்டு வேற ரிலீஸ் பண்ணோம், நான் வேற ஒரு ஸ்டோரி வேற ஷேர் பண்ணிருக்கோம். ஸோ there is a reason as to why ஒன்ஸ் மோர் அந்த டைட்டில். அது இல்ல அந்த படத்துக்கும் இதுக்கும் எந்த ரெஃபரன்ஸும் இல்லை சார். இது போஸ்டர்ஸ் எல்லாமே காமெடிக்கானதும் இருக்குன்னு தோணுது. ஆனா எல்லா போஸ்டர்ஸும் சீரியஸாவே இருக்கு சார். ஆமா சார். ஆக்சுவலா நீங்க போட்டோ ஷூட் பண்ணும்போதே எல்லாருமே சிரிச்சுட்டு தான் இருந்தோம். ஹரிஷ் தான் ரொம்ப கான்சியஸா யாருமே ஸ்மைல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது வச்சாரு. பட் நீங்க ஆமா பர்பஸா சிரிக்க கூடாதுன்னு சொல்லி தான் இப்படி வச்சாரு. பட் நீங்க ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எப்படி பட்டான. போன மாசம் அர்ஜுன் நடிச்ச பிளாஷ் சூப்பர் ஹிட். இந்த மாசம் அர்ஜுன் தாஸ் நடிச்ச இது சூப்பர் ஹிட் ஆகும். Thank you so much. I wait for your feedback. Yes. அதாவது டைரக்டர் கட் பண்ணி எடுத்தாரு, எடிட்டர்ஸ் எடுத்தாரு இன்னொரு பேச்சு இருந்தீங்க. அது உண்மையில உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்ல சார், வடுகர் சிப்பா சொன்னதா கட் பண்ணிக்கணும். இல்ல. ஸோ ஐ திங்க் ஹரிஷ் ரொம்ப கிளியர் சார். இன்ஃபேக்ட் ஹரிஷ் பத்தி சொல்லணும்னா அவர் ஒன்ஸ் மோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு நாள் கதை நரேட் பண்ணாரு. ஸோ நரேட் பண்ணும்போது
ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து போஸ்டர்ஸ்லேருந்து டீசர் என்னவா இருக்கும், ட்ரெய்லர் என்னவா இருக்கும், என்னென்ன ஷார்ட்ஸ் வரும், ரொம்ப பிளான்டாக கரெக்டாக வந்து நரேட் பண்ணார். பட் அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அது மட்டும்தான் அவர் ஷூட் பண்ணார். ஸோ இப்படி தான் டயலாக் டெலிவரி இருக்கணும், இப்படி தான் இந்த கேரக்டர் பேசணும், இப்படி தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப ரொம்ப கிளியர் கட்டாக அப்படி தான் ஷூட் பண்ணார் படத்தை. பட் வழக்கசியமாக அப்படி சொன்னாங்க. பட் இல்லை, பட் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். நீங்கள் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மைண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வடிவரசியமாக மட்டும் இல்லை, யோகாபு சாராக இருக்கட்டும், விடிவி கணேஷ் சாராக இருக்கட்டும், ஆனாபென்னா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து கொஞ்சம் லவ் பேலன்ஸ் இருந்தால் எனக்கு அது பாருங்க சார். இதே சார் சிஎம் ஆனதுக்கப்புறம் சில சினிமா செலிபிரிட்டிஸ்லாம் சோஷியல் மீடியால ஓப்பன் ஆகுது தெரிவிச்சாங்க. சில பேர் வந்து ஜாயினும் பண்ணிட்டாங்க. வாய்ப்பு இருந்தா நீங்க வந்து அரசியலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? டிவிக்கு ஜாயின் பண்ண வாய்ப்பு இல்லை சார், ஓரமா அப்படி படங்கள்லாம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன். இல்லை சார், சினிமா மட்டும்தான் சார், சினிமா மட்டும். இல்லை சார். Thank you, sir. Thank you so much. Thank you. Please.